என்னங்க வேலைக்கு போறீங்க, வரீங்க, டிஷர்ட் மாட்டிட்டு நீங்க எங்கேங்க போறீங்க? சொல்லவும் மாட்றீங்க. அதுவாம்மா, அது சொல்றது உங்களுக்கு சொல்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லைம்மா. நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்கும், உழைக்கும் மக்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆஹ் ஆகஸ்ட் வருகிற ஆகஸ்ட் 22 தஞ்சையில மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக தமிழ் மக்கள் இசை விழா நடத்துறாங்க. என்ன அப்படின்னா, 2600 வருடங்களுக்கு முன்பு நம்மளோட தமிழ் சமூகம் முன்னேறிய சமூகமா இருந்தது அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமா கீழடி, சிவகங்கை மாவட்டத்துல கீழடின்னு ஒரு ஊர்ல ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. கீழடிங்கிற ஊர்ல நம்ம மண்ணை தோண்டி பல தொல்பொருள் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் 2600 வருஷத்துக்கு எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, கலை, இது எல்லாத்தையும் பறைசாற்ற விதமா இருக்கு. இன்னொன்னு, சாதியற்ற சமூகமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அடையாளம் கிடைச்சிருக்குது. இன்னொன்னு, எந்த ஒரு மத அடையாளமும் இல்லாத ஒரு சமூகத்தோட ஒரு சமமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அடையாளங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பா கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடி, வேத நாகரிகத்தை விரட்டி அடி என்ற முழக்கத்தின் கீழே வர 22 மாபெரும் இசை விழா நடக்குதுங்க. அந்த இசை விழாவில் இன்னும் தமிழர்களுடைய பெருமையை இன்னும் உலகறிய கொண்டு போவதற்கான வகையில தமிழ் ஆர்வலர்கள்லாம் வராங்க. தமிழர் ஆராய்ச்சியிலிருந்து தமிழ் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், அதை ஆய்வு செஞ்ச பல்வேறு இந்திய தொழில்துறையை சார்ந்த எல்லாருமே வராங்க. ஏன்னா எங்கே இருக்கு கீழடி, அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதுக்காகவா தஞ்சாவூருக்கு போறீங்க என்னைய? அதாவது எங்கிருந்தும் வந்தாங்க பார்க்கணும், அரிய கூட்டம் கைப்பர் போலன்னு வந்தாங்க நம்ம இந்தியாவுக்குள்ள. அவங்க சொன்னபடி தானே நீங்க வீடு கட்டினா ஜாதகம் பாக்குறீங்க, நல்ல நேரம் பாக்குறீங்க, கக்கூஸ் போனா கூட நல்ல நேரம் பாக்குறீங்கல்ல. அப்ப அவ சொல்றதை இது வரைக்கும் கடைபிடிக்கிறீங்க. ஆனால் தமிழர்கள் 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அங்க எந்த சாதி மத அடையாளங்களும் இல்லை, நல்ல நேரம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அங்க இருந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் உலகத்துக்கே முன்னோடியா இருந்திருக்காங்க. விஷயம் இல்ல. இப்ப இதையெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு எடுத்தாலும் நீங்க சாப்பிடணும்னாலும் ஜாதகம் பாக்குறேன், உள்ள பிறந்தா ஜாதகம் பாக்குறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்க, ஆனால் இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு 2600 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? அது தெரிஞ்சிருக்கிறத தமிழ் மக்கள் இசையில நடத்துறோம். அப்ப அந்த தமிழ் மக்கள் இசையிலாக்கு நீங்களும் வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வாங்க. உங்களே தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே போலதான் இருப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப அவங்களுக்கு ஒரு சரியான முறையை கற்றுக் கொடுக்கணும். தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தன்னுடைய வாழ்க்கை முறை ரீதியாகவும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நாம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், உங்க குழந்தைகளும் கூப்பிட்டுருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு மட்டும் தெரியாம, நம்ம ஊருக்கு மட்டும் தெரியாம, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டு இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க, நாமெல்லாம் தமிழர்கள் முன்னோடியா வாழ்ந்த சமூகம், அதே மீண்டும் மண்ணுக்குள்ளே கொண்டு புதைக்கக்கூடிய பார்ப்பன ஆரிய கூட்டத்தை விரட்டி அடிப்போம், கீழடி நகரத்தை உயர்த்தி பிடிப்போம். ஏன் தென்னிந்தியாவிலிருந்து நம்ம எழுதும் போர் முழக்குன்னு சொல்றோம். தென்னிந்தியா தான், அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே ஒரு போராட்ட குணமுடைய ஒரு சமூகம். இந்தியாவில பார்ப்பன ஆதிக்கம் அப்படின்னு இங்க வருது அப்படின்னா, ஒரு கார்பரேட் ஆதிக்கம் வருது அப்படின்னா, இங்கிருந்து முதல்ல குரல் போகும். நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், இன்னும் பல வகை போராட்டம் இருக்கு. இப்ப சமீபமா நீட் தேர்வு போராட்டம் அப்படிங்கிறத இங்கிருந்து துவங்குது, இங்கிருந்தா முதல் குரல் போகுது. அடே சங்கி, உனக்கு எழுத்துனால என்னன்னு தெரியாது, ஆனா 2600 வருஷம் என் பாட்டை முப்பாட்டை எழுதி படிச்சிருக்கேன், ஆதாரம் கிடைச்சிருக்குது, புரியுதா? உன் முப்பாட்டெல்லாம் ஆடு மேய்ச்சிருந்தேன், இருக்க இடம் கிடையாது, நாடோடிகளா குடிசைய சுத்திட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்துல வீடு கட்டி வாழ்ந்தாங்க என் முன்னோர்கள். அடையாளம் காட்டுட்டுமா, ஆதாரம் காட்டுட்டுமா? நீங்க இங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? சமஸ்கிருதத்தை உள்ள திணிக்கிறீங்க, இந்திய திணிக்கிறீங்களா? ஏன் தமிழ் உலகத்துக்கே வழிகாட்டின்னு சொல்லி ஆதாரங்கள் கிடைக்குதா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நீ சொல்றிய சரஸ்வதிய நாகரிகம், ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குமா சொல்லு, ஓடி கொடுங்க. அப்போ உங்க கட்சிக்காரங்க கொள்கை ரீதியா உள்ளவங்க நீங்க தான் போறீங்க. அப்படி இல்லம்மா, அதாவது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயம். அதை தாண்டி நம்முடைய பாரம்பரிய இசை கருவிகள் இருக்குல்ல,
இசை இருக்குல்ல, தமிழை நீசபாசின்னு சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட தமிழ் வரலாறு அப்படிங்கிறத அந்த மேடையில சொல்ல போறாங்க. நம்ம இசைக்கருவிகள் பறை கூட வந்து தீண்டத்தகாதுன்னு சொன்னாங்க. பல இசைக்கருவிகள தீட்டுன்னு சொல்லி வராங்க. அந்த எல்லா இசையையும் இசை கருவிகளையும் அன்னைக்கு மேடை ஏற அது வந்து பட்டைய கிளப்ப போகுது. எல்லா தமிழர்களுடைய மொத்த கலையும் கிராமத்து கலைகள் நாட்டுப்புறங்கள் எல்லாமே மேடை ஏற போகுது. ஒரு சிறப்பானதா இருக்கும். ஒரு செக்மெண்ட் அது ஆய்வு ரீதியான தமிழ் எப்படி உலகளாவியது அப்படின்னு சொல்ல போறாங்க. இன்னொன்னு சாயந்தரம் 5 மணில நைட்டு 10 மணி வரைக்கும் சினிமாவுக்கு போனா கூட 3 மணி நேரம் தான். ஆனால் இங்க ஒரு கலை நிகழ்ச்சி பல இசை தார தப்பட்டன்னு சொல்லி தஞ்சாவூரே ரெண்டா போகக்கூடிய அளவுக்கு அங்க நிகழ்ச்சி நடத்த போறோம். அதுக்காகலாம் நீங்க வரணும் அப்படிங்கறதா, வேற ஒண்ணு. ஏன்னா நீங்க போறீங்க, உங்க மனைவி பிள்ளைங்க மட்டும்தான் வரணுமா இல்ல சொந்தக்காரவங்க வரலாமா? அதாவதுமா இது ஒரு பெரிய திருவிழா. நம்ம ஊர்ல கோயில் திருவிழா என்ன பண்ணுவோம், ஊர் அடைச்சு போகும், மொத்த பேரையும் கொண்டு போவோம். அது போல தமிழுடைய பண்பாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்த ஊரும் அங்க இருக்கணும். அந்த அடிப்படையில உங்க நண்பர்கள், உங்களுடைய தோழிகள், உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஸ்கூல் படிச்சவங்க, உங்க உறவுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம். இது ஒரு திருவிழா. அதை நம்ம திருவிழா களை கட்டணும் அப்படின்னா ஊரே சேர்ந்து போகணும். அந்த அடிப்படையில எல்லாரும் நண்பர்களே, நாங்க எங்க குடும்பத்தோட 22ஆம் தேதி இசை விழாவுக்கு போக போறோம். நீங்க நம்ம தொழிலாளர்கள், நண்பர்கள், குடும்பத்தோட அவங்க மொத்த சூழல் எல்லாரும் சேர்ந்து திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கூடுதலா நம்மளோட தமிழர் மரபை பண்பாட்டையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த நாளை ஒட்டி எங்க தோழர்கள் எங்க பார்த்தாலும் பஸ் பிரச்சாரம், ரயில் பிரச்சாரம், கடைவீதி பிரச்சாரம் அப்படிங்கிற வகையில பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இசை விழா நமக்கானது. அப்ப நம்மளுடைய நிதியில தான் நடக்குது. அப்ப அந்த அடிப்படையில உங்களுடைய குறைந்தபட்ச நன்கொடைய வர்ற தோழர்கள்ட்ட கொடுக்கணும். கூடுதலா நீங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்.